செய்திகள். சென்னை மாநகர பேருந்துகள் விரைவில் சர்வதேச விமான நிலையத்திற்குள் செல்லும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் குழாய் மூலம் வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் 48 கோடி மதிப்புள்ள திட்டத்திற்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் சில மாநகராட்சி நகராட்சி ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பொன்னேரியில் 390 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மாங்காடு, பூந்தமல்லி, திருவேற்காடு ஆகிய நகராட்சிகளில் 216 கோடியில் ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். இம்மாத இறுதியில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, பழனி, திருவல்லிக்கேணி ஆகிய கோவில்களில் முக்கிய திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் முற்றிலும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் அவசர அழைப்பிதழின் பேரில் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் 4 நாட்கள் பயணமாக நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். அரசிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து 4வது நாளாக உயர்ந்து இன்று 27 காசுகள் அதிகரித்து ₹87.37 பதிவாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹200 அதிகரித்து ஒரு சவரன் ₹71,560 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை ₹110 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் கோவிலுக்கு சொந்தமான 7,850 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மே 15ஆம் தேதி நார்வேவில் நடைபெற உள்ள உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நார்வே செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் மனமாற வரவேற்கிறோம் என்று செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற மே 9ஆம் தேதி நடைபெற உள்ள ரஷ்ய வெற்றி தின விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். 1,882 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் விண்வெளி தொழில் கொள்கை 2025ற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. உலக பாரம்பரிய தினத்தை ஒட்டி மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை சுற்றுலா பயணிகள் இன்று கட்டணமின்றி கண்டு ரசிக்கலாம் என்று தொல்லியல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக கோவை அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கோவை மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 110 கோடியில் 187 அடி உயர முருகன் சிலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். வக்பு சட்ட திருத்தம் தொடர்பான உச்சநீதிமன்றம் உத்தரவு வரவேற்கத்தக்கது என்று தவேக தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 179 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு வருகின்ற ஏப்ரல் 25ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை சித்திரை திருவிழா அன்னதானம் வழங்குவதற்கான விதிமுறைகளை அம்மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் அறிவித்துள்ளார். கோடை சுற்றுலா சீசனை முன்னிட்டு மூணாறில் மலர் கண்காட்சி மே 1ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தொல்காப்பிய பூங்கா மேம்பாட்டு பணிகள் இம்மாத இறுதியில் நிறைவடையும் என்று அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட வனப்பகுதிகளில் சூரிய சக்தியில் இயங்கும் மின் மோட்டார் மூலம் தொட்டிகளில் தண்ணீர் திறப்பும் பணிகள் நடைபெற்று வருகிறது. 20,000 பால் எடுக்கும் இயந்திரம் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறியாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் உறுதியளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மேடவாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பெய்தது. தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருச்சி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கண்ட இந்த இடங்களில் நிழலில்லா நாட்கள் அமைகிறது. முதலமைச்சர்
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தேர்வுகள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது. பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே என்றும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறையை முன்னிட்டு பெங்களூரு கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்க சீனா இடையே வர்த்தக போர் வலுப்பெற்று வரும் நிலையில் சீனாவிற்கு 245% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. மாணவர்களிடம் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வியும் மட்டுமே போதிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிரான வழக்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப பெற்றார். ஆனைமடுவு நீர்த்தேக்கத்திலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று முதல் 12 நாட்கள் தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. வரும் ஆண்டில் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தில் அரிசி உப்மாவிற்கு பதில் பொங்கல் சாம்பார் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளிரூட்டப்பட்ட நூலகமாக புதுப்பிக்கப்பட்ட மெரினா கிளை நூலகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை சீசனை ஒட்டி மே 1ஆம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் கட்டிடக் கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் டன் ஒன்றிற்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 15 நாட்களில் சேட்டலைட் வழியாக சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள செம்மொழி பூங்காவில் தமிழ்தாய் திருவுருவ சிலை நிறுவப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி வழங்கும் சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டங்களுக்கு இந்த நிதியாண்டில் 1432 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 231 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் இன்று முதல் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோடை விடுமுறையொட்டி சொந்த ஊருக்கு பயணிப்போர்களின் ரயில்களில் தட்கல் டிக்கெட் புக்கிங் முறைகேட்டை தடுக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ECR OMR இடையே 16 கோடி ரூபாயில் 3 பாலங்களை அமைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.